ஒரு இளைஞன் ஒருவன் அனுதினமும் ஒரு பாட்டியிடம் ஆரஞ்சு பழங்களை வாங்கி காசு கொடுத்துவிட்டு பின் அதை ஒன்றை பிரித்து சாப்பிடுவான். சாப்பிட்ட பிறகு இந்த பழம் புளிக்கிறதே என்று அந்த பாட்டியிடம் கொடுப்பார். என்ன ராஜா சொல்ற? சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த பாட்டி சொல்லும், நல்லா தானே இருக்குது ராஜா, இதை போய் இப்படி சொல்லலையே. அந்த இளைஞனோ ஏதும் பேசாமல் அங்கிருந்து சென்று விடுவான் பழத்தோடு. இதை அனுதினமும் செய்யவே உடன் வந்த அவருடைய மனைவி கேட்பார், ஏங்க அந்த அம்மா நல்லா தானே பணம் கொடுக்குறாங்க, ஏங்க இப்படி ட்ராமா போடுறீங்க? இல்லை, எனக்கும் தெரியும், அந்த அம்மா பழத்தை விற்கிறாங்களே கண்டி தினமும் ஒரு பழத்தை கூட சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க, அதனால் பழத்தை வாங்கி கொண்டு நான் ஒரு பழத்தை கொடுக்குறேன், ஒரு பழத்தையும் சாப்பிட்டா மாதிரி ஆச்சு, அவங்க வியாபாரம் பார்த்தா மாதிரி ஆச்சின்னு அந்த இளைஞர் சொல்ல, அந்த பாட்டியின் அருகில் ஒரு காய் கடைக்காரி பார்க்குறாங்க. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, கூறு கட்டவளே, இன்னாடி உன் பழத்தை அவன் சரியில்லைன்னு சொல்கிறான், அவனுக்கு இடம் தொங்க தொங்க போடுற. எனக்கும் தெரியும், அவன் என்னை தினமும் சாப்பிட வைக்கிறான்னா எனக்கு சாப்பிட்டு வைக்கிறான், அந்த அன்பின் உணர்வால் தான் இந்த தராசு தொங்குதே தவிர மற்றபடி நான் கரெக்டாக தான் எடை போட்டு வியாபாரம் பண்ணுறேன்னு அந்த பாட்டி சொல்லும். அன்பு நண்பர்களே, இப்படி சின்ன அன்பில்தான் ஜீவன் இன்னும் இருக்கு. அன்பை விதையுங்கள், அன்பை அறுவடை செய்வீர்களாக. நன்றி, வணக்கம்.